Hi, hello everyone. Welcome back to the channel. Welcome back to Defense Junction Official. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நான் உங்கள் சாய் கிருஷ்ணா. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த வீடியோவில் இப்போ நாட்டில் வட மாநிலத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்துட்டு இருக்கிற இராணுவம் மற்றும் தீவிரவாதிகளுடன் உடன் ஆன சண்டையை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சவுத் இந்தியா ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் இந்தியா ஆகட்டும் இல்லை எனி பார்ட் ஆஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஸோ வாங்க அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன சுச்சுவேஷன்ன்றது நம்ம இதில் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ் அண்ட் லெஸ் செரிஷ் அவர் ஆர்ம் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் ஆர் இன்க்ரீசிங் அமிட் ஹை செக்யூரிட்டி விஜிலன்ஸ். அதாவது தீவிரவாதிகளுடைய அட்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிசைட்ஸ் நம்மளுடைய இராணுவம் வந்து பலவிதமான கட்டமான செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கூட அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்றது நம்ம வந்து டீப்பாக அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆர் கவுண்டரிங் டெரரிஸ்ட் அட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிலைமை வந்து சீர்குலைஞ்சிருக்கு. ஆமாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை பிஜேபி ஆகட்டும் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ லீடர்ஷிப் லெவலில் அவங்க புதுசாக பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் எல்லாமே பதவியேற்றிருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்தியா வந்து தன்னுடைய கார்கில் விஜய் திவஸ் 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூபிலியை கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீவிரவாதிகள் இந்த மாதிரி அட்டகாசமான செயல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சீர்குலைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ வார் அண்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வார் ஆல்ரெடி நம்ம நிறைய 4 வார்ஸ் வந்து நம்ம பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டோம். அதுவே பெருமையான விஷயம்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீஸான ஒரு என்விரான்மெண்ட்டை இவங்க வந்து சீர்குலைக்க பார்க்குறாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் சைனா அண்ட் பாகிஸ்தான். அதே மாதிரி இவங்களுக்கு ஆர்ம் சப்ளையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக கைப்பற்றப்பட்ட எக்யூப்டு கன்ஸ் அண்ட் வெப்பனரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் மேட் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜிஸ். M4 கார்பைன் அண்ட் ரைஃபிள்ஸ் எல்லாம்ன்ற பேர் வந்து அடிப்படுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் ஆர்மியோடைய வெப்பனரி இன்வென்ட்ரியில் பார்க்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 10 இராணுவ வீரர்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய கார்பலும் மீதி வந்து 9 இராணுவ வீரர்கள் வந்து நம்ம இருந்திருக்கோம். அதில் ஒரு இராணுவ அதிகாரி ப்ளஸ் 8 வந்து சிப்பாய்கள். ஸோ அவங்க யார் யாருன்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்மளுக்கான இதே சார்ந்த ஒரு மரியாதையை இந்த இராணுவத்தினருக்கு செலுத்துவோம். ஸோ அப்படி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்ஸில் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இல்லை நேவின்னு மென்ஷன் பண்ணி உங்களுடைய கண்டோலன்சஸை பதிவு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அவங்க லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் யாருன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்வால் ரைஃபிள்ஸ், அதாவது 22 கட்வால் ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரெஜிமெண்ட் வந்து நார்த் சைடில் டெப்ளாய் ஆகியிருக்காங்க. அலாங் வித் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அண்ட் அதர் மரீன் கமாண்டோ, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்காங்க, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22nd கட்வால் ரெஜிமெண்ட்டோடைய ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட்டோடைய 5 வீரர்கள் வந்து இதில் இறத்துருக்காங்க. ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் நாயப் சுபேதார் ஆனந்த் சிங். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹவில்தார் கமல் சிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஃபிள்மேன் அனுஜ் நேகி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயக் வினோத் சிங். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஃபிள்மேன் ஆதர்ஷ் நேகின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கத்துவா அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோடா அட்டாக், கத்துவா அட்டாக், ரியாசி அட்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ பூஞ்ச் அட்டாக்கும் இருக்குது. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக்ஸ் வந்து டெரரிஸ்ட் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கெட்ட செயல்பாடுகளை திணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்துவா அட்டாக்ல உயிர் தியாகம் நீத்த ராணுவ அதிகாரி மற்றும் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிப்பாய்ஸ். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது வந்து அடுத்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோடா அட்டாக்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஒரு வாரங்கள் ஆகல கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளம் ராணுவ அதிகாரி வந்து இழந்திருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 27 இயர் ஓல்டு யங் ஆஃபீஸர் ரீசெண்டாக கமிஷன் ஆனாங்க. இவருடைய தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கர்னல் ரேங்க், ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் ரேங்க் உடைய ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் அவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் கேப்டன் பிரிஜேஷ் தாப்பா. ஸோ இவர் வந்து 145 ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வான் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ரெஜிமெண்ட்டுன்னு இது வந்து பேர் போனது. ஸோ இந்த ரெஜிமெண்ட்டும் மிக இளமையான ஒரு ரெஜிமெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாயக் டி ராஜேஷ் அப்படின்றவர் ஒரு இளம் சிப்பாய் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிப்பாய் விஜேந்திரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாய் அஜய் குமார் சிங். இவங்க தான் கைஸ் இந்த 9 பேர் இந்திய ராணுவத்திலேருந்து முழுக்க முழுக்க தன்னுடைய உயிரை வந்து நீக்கியிருக்காங்க நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக. சரிங்களா? ஸோ இந்த அட்டாக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பட் ஜியோகிராஃபிக்கலாக இந்த மேப்பில் வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். ஸோ டோடா எங்கே இருக்குது, கத்துவா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த 2 ஏரோ மார்க்ஸில் உங்களுக்கு நான் அந்த டிஸ்ட்ரிக்டோடைய பேரும் மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸோடைய பேர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டாப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஏரோ வந்து ஹைலைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோடா டிஸ்ட்ரிக்ட். அண்ட் ரெண்டாவது ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கத்துவா டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது. இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி வித் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஆர்டிகல் 370. ஸோ ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட லிபரலைசேஷன் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அது எல்லாமே தவிர்த்து உடைக்கப்பட்ட ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆர்டிகல் 370 ரிமூவல். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்மளுடைய அட்டாக்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் எங்கெங்கே நடந்திருக்குன்ட்டு. ஸோ அது வந்து ஆர்டர் வைஸ் என்னென்ன நடந்திருக்கு. ஏன்னா சின்ஸ் ஏப்ரல் டு ஜூலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராணுவம் மற்றும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ரவும் பகலும் தூங்காமல் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய உயிரையும் வந்து அவங்க தியாகிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து மதிப்புக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நேரில் கண்டோலன்சஸ் சொல்லலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. உங்களுடைய கமெண்ட்ஸை இதில் பதிவு பண்ணுங்கள். அவங்களுக்கான இராணுவத்தினருக்கான மரியாதையை இந்த கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுவே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் அண்ட் அட்டாக்ஸ் ரீசென்ட்லி அப்படின்னு ஏப்ரல்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபென்ஸ் கார்டு வில்லேஜில் ஊர்காவல் படை வந்து முதல்ல வந்து உத்தம்பூர் டிஸ்ட்ரிக்டில் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் 4ஆம் தேதி ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் கார்பரல் விக்கி பாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உயிர் நீத்தம் சேர்ந்திருக்காரு. இது வந்து ஒரு கான்வாய் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு கைஸ். ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய கான்வாய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வாகனம் மூவ்மெண்ட், அது லாஜிஸ்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை வெப்பன்ரியாக இருக்கலாம், இல்லை அன்டிஸ்க்ளோஸ்டு சர்வீஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் வந்து டெரரிஸ்ட் வந்து இதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கார்பரல் வந்து இறந்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே லைனாக நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மே மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரலில் ஒன்று, மேல ஒன்று, அப்புறம் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு கைஸ். அதுதான் வந்து பீக்காக பார்க்கப்படுகிறது. ஸோ ரியாசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்ரான்னு சொல்லிட்டு வைஷ்ணு மாதா கோயில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உலக புகழ் பெற்ற கோயில் அங்கே இருக்குது. வைஷ்ணு மாதா கோயில் இருக்குது, அமர்நாத் கோயில் இருக்குது. சரிங்களா? ஸோ கட்ரான்ற ஒரு இடத்துக்கு இந்த பஸ்ஸு தன்னுடைய யாத்திரிகளை பயணித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கண்மூடித்தனமாக சுட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்குறாங்க. அதில் ஒரு 2 வயசு குழந்தை கைஸ். அதுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அது வந்து தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்காங்க இந்த தீவிரவாதி அட்டாக்னால. மிகவும் ஒரு சோகமான ஒரு நிலைமை. இதில் வந்து 42 பேர் இன்ஜூரி ஆகிருக்காங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 11 அண்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபாரின் டெரரிஸ்ட் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க நம்ம சிஆர்பிஎஃப் ஜவான்ஸும். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஆர்பிஎஃப்க்கும் டெரரிஸ்ட்டுக்கும் கன் ஃபைட் நடந்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்துவான்ற ஒரு செக் போஸ்ட் பக்கத்தில் தான் வந்து நடந்திருக்கு. நான் மேப்பில் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அந்த கத்துவா டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான் இந்த இன்சிடென்ட்டு நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5
ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அதாவது மிக உலகத்திலே வந்து அதிகம் கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கவுண்டர் ஆப்பரேஷன்ஸை கையாளக்கூடிய ஒரு மிக திறமையான ஒரு படை தான் வந்து ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து டெரரிஸ்ட்டை முழுக்க முழுக்க ஹண்ட் டவுன் பண்ணுறதுக்குன்னே இந்த யூனிட்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி உருவாச்சு, இதோடைய கதை என்னன்ட்டு. ஸோ இதில் வந்து 5 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் வீரர் மற்றும் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குண்டுக்காய் அடிப்பட்டு இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா டோடா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நடந்திருக்கும். இதுவும் நான் உங்களுக்கு அந்த மேப்பில் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 12ஆம் தேதி ஒரு போலீஸ்மேனுக்கு அட்டாக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜூன் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டெரரிஸ்ட்டை வந்து நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கில் பண்ணியிருக்காங்க, ஹண்ட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸலண்ட் ஜாப் டு த அண்ட் ஹேட்ஸ் அப் டு த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜூன் மாதம் இது முடிஞ்சதுங்களா, அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டார்கெட் ஏரியா கத்துவா டிஸ்ட்ரிக்டும் டோடா டிஸ்ட்ரிக்டும் தான் அதிகமாக இருந்திருக்கு. பூஞ்சு இருந்திருக்கு, உத்தம்பூரும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெரரிஸ்ட் அஃபெக்டட் ப்ரோன் ஜோன் சொல்ல கூட படுற ஒரு லொக்கேஷன்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதிக அளவில் டெரரிஸ்ட் வந்து இங்கே அட்டாக் பண்ணுறது வாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜூலை 7க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜோரி டிஸ்ட்ரிக்டில் வந்து செக்யூரிட்டி போஸ்ட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 என்கவுண்டர்ஸ் வந்து நமக்கு ஆர்ம் ஃபோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னாக்கா அதில் 6 டெரரிஸ்ட் வேர் கில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குங்க. இது ரவும் பகலும் நடந்திருக்கு. ஸோ விடாமுயற்சியாக 6 வந்து தீவிரவாதிகளை நம்ம ஆளுங்க வந்து ராணுவ அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் வந்து கொன்று குவித்திருக்கிறாங்க. ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்மி பர்சனல் வந்து இன்ஜுரி ஆகியிருக்காரு. அப்படியே இந்த லிஸ்ட் அங்கேயே நிற்கல கைஸ், இது அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. இப்போ ஜூலை 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 5 ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. நான் அந்த 9 ராணுவ உடைய லிஸ்ட் காமிச்சேன் இல்லைங்களா, அதில் 22 கடுவால்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்ட சமயத்தில் 5 ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கார்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 15 ஒரு வாரம் கைஸ், வித்தின் அ கேப் ஆஃப் 7 days ஜூலை 15க்கு இன்னும் 4 ஆர்மி பர்சனல்ஸ் இன்க்ளூடிங் 1 ஆஃபீஸர், கமிஷன் ஆஃபீஸர், அவர் சிப்பாய் கிடையாதுங்க, ஒரு அகாடமிலேருந்து ட்ரெயின் ஆகி கமிஷன் ஆன ஒரு இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர். அவர் தான் வந்து கேப்டன் பிரிஜேஷ் தாப்பா. அவரும் இந்த கன் ஃபைட்டில் வந்து அதாவது சுட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ கில்ட் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டோடா டிஸ்ட்ரிக்டோடைய லிஸ்ட்டு கைஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இந்திய ராணுவத்தில் 9 பேர் உயிர் நீத்தம் சேர்ந்திருக்கிறாங்க கைஸ். இது வந்து ஜஸ்ட் நம்ம லேசாக எடுத்துக்க கூடாது. கவர்மெண்ட்டும் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக புதுசாக ஆர்மி சீஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உபேந்திர திவிவேதி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் குவாலிஃபைடு ஒரு ஸ்குவாலர்ட் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸில் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர். இவர் வந்து முதல் ஆஃபீஸர். அந்த ரெஜிமெண்ட்லேருந்து இது வரைக்கும் யாரும் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்ததே கிடையாது, பதிவு வகித்ததாகவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவருடைய முதல் அப்பாயின்மெண்ட். ஸோ அவரும் ஜம்மு காஷ்மீர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இன் லாஸ்ட் 48 hours. ஸோ மேலும் நீங்கள் வந்து இன்னும் இன்டெப்த் அட்டாக் வந்து நீங்கள் ஆர்ம் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டெரரிஸ்ட்டுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக நைட் மேராக தான் இருக்க போகுது. சரிங்களா. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் புஞ்ச் செக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக இருந்தது ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது கைஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய கான்வாய் வந்து ஏதோ ஒரு டெப்ளாய்மெண்ட் இல்லை லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டில் வந்து போயிருந்துருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்பரல் விக்கி பஹாடேன்னு சொல்கிற ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர் வாரியர் வந்து தன்னுடைய உயிரை வந்து தியாகியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாளில் அவருடைய குழந்தைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அவர் வந்து லீவ் கேட்டு அப்ரூவல்லாம் ஆகிட்டு அவர் போகக்கூடிய சூழ்நிலை. பட் விதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் காஃபினில் வந்து இந்தியன் ஃப்ளாகோட ரேப் பண்ணி அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி சேட் மூமெண்ட். சரிங்களா. ஸோ அடுத்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில திகில் காட்சி இது. ஸோ இதுதான் இந்த பஸ் கைஸ். ஸோ அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுட்டு டெரரிஸ்ட் மறைந்திருந்து அட்டாக் பண்ணதுனால டிரைவர் வந்து டிரைவிங் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டு ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அந்த பஸ்ஸை விட்டுட்டாரு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய 9 சிவிலியன்ஸ் இன்க்ளூடிங் 1 சைல்டு ஹஸ் பின் கில்டு. ஸோ இதுதான் வந்து ரியாசி அட்டாக்ன்றது நம்ம பார்க்கப்படுகிறது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ஃபுல்லாக ஹை அலர்ட்டில் இறக்குனாங்க தி கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்
அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை 24/7 வந்து தன்னுடைய வார் ரூம்லேருந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னாக்கா உலகத்திலே வந்து உங்களுக்கே தெரியும் மிக சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ ஃபோர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கிட்ட இருக்குது. அதுவும் உலகத்திலே வந்து 3வது அதிக ஆள் பலம் விவேக பலம் கொண்ட நம்ம இராணுவம் தான் வந்து இந்தியன் ஆர்மி. சரிங்களா? அதுலேயே வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். எஸ் கைஸ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து 500 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 4000 பேராமிலிட்ரி ப்ளஸ் அதர் ரெஜிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி வந்து அங்கே டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் பார்க்கப்படுகிறது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து டெரரிஸ்டுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஹண்ட் டவுன் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அங்கே டெப்ளாய் இருக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் த கோஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய 9 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் வந்து அங்கே டெப்ளாய் ஆயிருக்காங்க. பட் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அந்த ஒரு ரெஜிமெண்ட்லேருந்து தான் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியா முழுவதுலேருந்து செலக்ட் பண்ணப்பட்ட பெஸ்ட் 500 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்தியன் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்து கமாண்டோஸாக இருக்காங்க. வெறும் ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல்னாவே அவங்க ரொம்ப சிறப்பு. அவங்க வான் மூலியமாகவும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, கடல்லையும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. பூமியில் வந்து எந்த விதமான ஒரு வார்ஃபேர்ஸும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட வீடியோ கூட நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் guys. ஸோ இதெல்லாம் இந்த மொத்தம் அனாலிசிஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா எஸ் கண்டிப்பாக செக்யூரிட்டி லேப்ஸ் தான். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஒரு கார்கில் வாரை திருப்பி ரீக்ரியேட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் டெரரிஸ்ட்டை வந்து சைனா, பாகிஸ்தான் வந்து அண்ட் யூஎஸ்ஏ வந்து ரொம்ப சைலண்ட் கைஸ் இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்களுடைய சிஐஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக என்ன பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ஏஜென்சிஸ் தான் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இதை வந்து அனலைஸ் பண்ணி சுச்சுவேஷனை கவுண்டர் பண்ணோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து வர ஜூலை 26 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25th சில்வர் ஜூப்ளி ஆனிவர்சரி ஆஃப் கார்கில் விஜய் திவஸ் வந்து கொண்டாட போகிறாங்க. அதை சீர்குறைக்கிறதுக்கு மைண்ட் செட்டை மொத்தமாக டிமாலிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்டாக்ஸ் வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவுகளை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதில் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுனா எக்ஸ்க்ளூசிவாக இந்திய ராணுவத்தை பற்றி, விமானப்படை, கடற்படை, இல்லை கடலோர காவல்படை பற்றி எதுனா தெரியணும், இல்லை பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் பற்றி எதுனா தெரியணுன்னாக்கா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம சோல்ஜர்ஸ்க்காக நைட்டு தூங்கும்போது நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கடவுள் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுக்கட்டும். சரிங்களா? ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஜெய் ஹிந்த்.